வணக்கம். போன வீடியோவில் மகாபலிபுரத்தில் இருக்கிற ராமானுஜர் குகை கோயிலில் அதோட தரைப்பகுதியில் விண்வெளியில் இருக்கிற கருந்துளையை குறிப்பிடும் வகையில் ஒரு குழி போன்ற அமைப்பு செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதோட ஆதாரம் செய்யாறில் இருக்கிற கோவில்களில் காணப்படுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்வெளியில் இருக்கிற கருந்துளையோட ஆதாரம் எந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இருக்கிற வெண்குன்றம் மலைக்கு மேலே உள்ள அருள்மிகு தவளகிரீஸ்வரர் உடனுறை பர்வதவர்தனி திருக்கோயில். இந்த கோயிலில் தான் விண்வெளியில் இருக்கிற கருந்துளைகளோட குறிப்புகள் கல்வெட்டுகளாக செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் வியாச முனிவரால் பூஜித்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட மலைக்கோயில் அப்படின்னு செய்திகள் கூறுகின்றது. இந்த கோயில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிபி 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர் கால கல்வெட்டுகளை கொண்டது இந்த ஆலயம். அதேபோல பர்வத மலையைப் போலவே சித்தர்கள் வாழும் புனிதமான மலையாக இந்த கோயில் கருதப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் மூலவரான சிவபெருமான் தவளகிரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இதில் தவளம் என்றால் வெண்மை, அதாவது தூய்மை என்று பொருள். அதாவது வெண்மையான பாறைகளால் ஆன மலை என்பதால் தவளகிரி என்று அழைக்கப்படுகிறார். இந்த மலை கோயிலில் விண்வெளியில் இருக்கிற கருந்துளையை குறிப்பிடுற தகவல்கள் கல்வெட்டுகளாக செதுக்கப்பட்டுள்ளது. அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நவீன கால அறிவியல் அறிஞர்கள், அதாவது மாடர்ன் டே சயின்டிஸ்ட், உலகத்தில் இருக்கிற நிறைய மாடர்ன் டே சயின்டிஸ்ட்டுக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. முதல்ல நாம் அந்த மாடர்ன் டே சயின்டிஸ்டோட பேர்களை பார்த்துட்டு அவங்களுக்கும் இந்த கோயிலுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மலை கோயிலில் எந்தெந்த இடத்துல விண்வெளியில் இருக்கிற கருந்துளைகளோட தகவல்கள் கல்வெட்டுகளாக செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த நவீன கால அறிவியல் அறிஞர்கள், அதாவது மாடர்ன் டே சயின்டிஸ்ட் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜான் மிச்சல், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பியரி சைமன் லாப்லஸ், ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஜெர்மனி நாட்டை சேர்ந்த கார்ல் ஸ்வாஸ்சைல்ட், அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஓப்பன்ஹைமர் அண்ட் சிட்னர், அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஜான் வெல்லர், பிரிட்டிஷ் இந்தியாவை சேர்ந்த சுப்பிரமணிய சந்திரசேகர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ரோஜர் பென்ரோஸ், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங், அப்புறம் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரி கெஸ் அண்ட் ரெயின்ஹர்ட் கென்சால் போன்ற இவங்களுக்கும் இந்த தவளகிரீஸ்வரர் மலை கோயிலுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, விண்வெளியில் பிளாக் ஹோல்ஸ் போன்ற பகுதிகள், அதாவது விண்வெளியில் கருந்துளை போன்ற பகுதிகள் உள்ளது அப்படின்றத இந்த மாடர்ன் டே சயின்டிஸ்ட் முதல்ல எப்போ தருமா யோசிக்க ஆரம்பித்தாங்க? கடந்த 1783ஆம் ஆண்டு, அதாவது 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் மேலே பார்த்த இந்த மாடர்ன் டே சயின்டிஸ்ட் எல்லாரும் முதல்ல விண்வெளியில் கருந்துளைகள் போன்ற பகுதிகள் இருக்கலாம் அப்படின்றதையே யோசிக்க ஆரம்பித்தாங்க. இதற்காக இவங்க பல்வேறு கோட்பாடுகள், அதாவது ஹைப்போதிசிஸை உருவாக்கி நிறைய டிஸ்கஸ்லாம் பண்ணி முதல்ல கடந்த 1971ஆம் ஆண்டில் தான் விண்வெளியில் சிக்னஸ் X1 அப்படின்ற கருந்துளை போன்ற ஒரு பகுதி இருக்குது அப்படின்றதையே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சமீபத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டில் தான் விண்வெளியில் M87 கேலக்சியில் இருக்கிற ஒரு கருந்துளையை தொலைநோக்கியின் உதவியோடு புகைப்படம் எடுத்து உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அதை செய்தியாக சொன்னாங்க.
அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான விண்வெளியில் இருக்கிற கருந்துளைகளை பற்றிய தகவல்கள் இந்த தவளகிரீஸ்வரர் மலைக்கோயிலோட பழைய பாதையில் உள்ள பாறைகளில் நம்மளால் பார்க்க முடியுது. விண்வெளியில் கருந்துளை போன்ற பகுதிகள் இருக்குது அப்படின்றத பல ஆயிரம் அல்லது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்த நமது முன்னோர்கள் அந்த கருந்துளைகளை பற்றிய தகவல்களை நமக்கு உணர்த்தும் வகையில் இந்த தவளகிரீஸ்வரர் மலைக்கோயிலோட பழைய பாதையில் உள்ள பாறைகளில் கல்வெட்டு தகவல்களாக நமக்கு அமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி விண்வெளியில் இருக்கிற கருந்துளைகள் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். விண்வெளியில் இருக்கும் கருந்துளைகள். விண்வெளியில் உள்ள கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸ் என்பது பிரபஞ்சத்தில் அதிக ஈர்ப்பு விசை கொண்ட விண்வெளி பகுதியாகும். கருந்துளைக்கு மிக அருகில் செல்லும் எந்த பொருளும் கருந்துளையின் அதிக ஈர்ப்பு விசை காரணமாக கருந்துளைக்கு உள்ளே இழுத்துச் செல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் நமது பிரபஞ்சத்தில் மிக அதிக வேகத்தில் பயணிக்கும் பொருளான லைட், அதாவது ஒளி கூட கருந்துளையின் எல்லைக்கு மிக அருகில் சென்றால் ஒளி கூட கருந்துளைக்கு உள்ளே இழுத்துச் செல்லப்படும். கருந்துளைக்கு உள்ளே இழுத்துச் செல்லப்படும் எந்த பொருளும் கருந்துளையை விட்டு மீண்டும் வெளியே வர முடியாது. இதுதான் கருந்துளையின் அடிப்படை தகவல்கள். விண்வெளியில் கருந்துளைகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். விண்வெளியில் நமது சூரியனை போன்ற பல ஆயிரம் மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் தங்களோட ஆயுட்காலம் முடியும் போது சூப்பர்னோவா எனும் பெருவெடிப்பின் மூலம் தன்னோட அளவில் சுருங்கி கருந்துளையாக மாறுகின்றன என விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி விண்வெளியில் உள்ள பல விண்மீன் மண்டலங்களில், அதாவது பல கேலக்சிகளின் மையப்பகுதிகளிலும் கருந்துளைகள் காணப்படுகின்றன என்று விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தற்போது கருந்துளையின் அடிப்படை அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி காணலாம். முதலில் கருந்துளையின் வடிவம். கருந்துளை ஒரு தட்டையான துளை அல்லது அது ஒரு கோள வடிவம், அதாவது ஸ்பெரிக்கல் அல்லது ஸ்பியர் ஷேப் கொண்டது, அதாவது ஒரு உருண்டையான வடிவம் கொண்டது. அதன் மையப்பகுதியில் சிங்குலாரிட்டி எனப்படும் முடிவில்லாத அடர்த்தி கொண்ட புள்ளி உள்ளது. இரண்டாவது கருந்துளையின் நிகழ்வெல்லை. இது கருந்துளையின் எல்லை பகுதியாகும். இதற்குள் சென்றால் ஒளி உட்பட எதுவுமே வெளியேற முடியாது. மூன்றாவது கருந்துளையின் ஃபோட்டான் வளையம், அதாவது ஃபோட்டான் ரிங். கருந்துளையின் நிகழ்வெல்லைக்கு சற்று வெளியே ஈர்ப்பு விசையால் ஒளி தப்பிக்க முடியாமல் கருந்துளையை சுற்றி வரும். இந்த ஒளிவட்டம் ஃபோட்டான் வளையம் அல்லது ஃபோட்டான் ரிங் எனப்படுகின்றது. இது கருந்துளையை சுற்றியுள்ள பிரகாசமான வளையமாக காட்சி தரும். நான்காவது கருந்துளையின் ஒளி வளைவு, அதாவது லைட் பெண்டிங். ஐன்ஸ்டைனின் பொது சார்பியல் கோட்பாட்டின்படி கருந்துளையின் அதிக ஈர்ப்பு விசையின் காரணமாக காலவெளியை, அதாவது ஸ்பேஸ் டைமை வளைக்கின்றது. இதனால் கருந்துளைக்கு பின்புறம் உள்ள ஒளியும் வளைந்து நம் கண்ணுக்கு தெரியும். இது ஈர்ப்பு வில்லை எனப்படுகின்றது, அதாவது கிராவிடேஷனல் லென்சிங் எனப்படுகின்றது. இதுவே கருந்துளையின் அடிப்படை அமைப்பாகும். இப்போ நாம் இந்த வெண்குன்றம் மலையில் விண்வெளியில் இருக்கிற கருந்துளைகளை பற்றிய கல்வெட்டு குறிப்புகள் நம்ம முன்னோர்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க விண்வெளியில் இருக்கிற கருந்துளையை பற்றிய கல்வெட்டு குறிப்பு. இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத ஃபோட்டான் ரிங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இடம், அது ஈவெண்ட் ஹரைசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடுவில் ஒரு குழி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை சிங்குலாரிட்டி, பிளாக் ஹோலோட சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த பிளாக் ஹோல்கள் சில வகையான மின்காந்தக ஆற்றலை வெளியிடும். அது எப்போவுமே இந்த பிளாக் ஹோல்லேருந்து ஒரு நேர்கோட்டில் பயணிக்கும். அதை ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த நேர்கோடு. இந்த நேர்கோட்டோட பேர் என்ன அப்படின்னா ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ். அதுக்கப்புறம் பொதுவாக ஒளி எப்பயும் நேர்கோட்டில் தான் பயணிக்கும். ஒளியானது எப்போ இந்த கருந்துளைக்கு பக்கத்தில் வருதோ அப்போது இந்த கருந்துளையோட ஈர்ப்பு விசை காரணமாக ஒளி கருந்துளை கிட்ட வளைஞ்சு செல்லும். அதை குறிப்பிட்றதுக்காக தான் இந்த கருந்துளைக்கு பக்கத்தில் ஒரு யூ ஷேப்பில் ஒளி வளைஞ்சு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுதாங்க நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அல்லது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே
விண்வெளியில் இருக்கிற கருந்துளையை கண்டுபிடிச்சி இந்த வந்தவாசியில் இருக்கிற தவளகிரீஸ்வரர் மலை கோயிலோட பழைய பாதையில் கல்வெட்டு தகவல்களாக நம்மளுக்கு செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இதே போல் மேலேயும் ஒரு இடத்துல இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த பழைய பாதையில் இன்னொரு கருந்துளையோட கல்வெட்டு குறிப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இன்னொரு கருந்துளையோட கல்வெட்டு குறிப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டான் ரிங், சிங்குலாரிட்டி, ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ், அப்புறம் ஒளி வந்து கருந்துளைக்கு பக்கத்தில் வளைஞ்சு போகிற மாதிரி இங்கேயும் ஒரு கல்வெட்டு செதுக்கியிருக்காங்க. இது ரெண்டாவதுங்க. விண்வெளியில் இருக்கிற பிளாக் ஹோலை பற்றி நம்மளோட முன்னோர்கள் இந்த வெண்குன்றம் மலையில் கல்வெட்டுகளாக செதுக்கி வச்சுருக்கிற ரெண்டாவது அடையாளம். இப்போது மூணாவது கருந்துளையோட அடையாளங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த பாறையில் அதே மாதிரி கருந்துளை, இந்த பாறை வந்து உடஞ்சிருக்கு. கருந்துளையோட ஃபோட்டான் ரிங், ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ், அப்புறம் ஒளி வந்து வளைஞ்சி போகிற மாதிரி இந்த பழைய பாதையில் இது மூணாவது அடையாளம். விண்வெளியில் இருக்கிற கருந்துளையை குறிப்பிட்ட மூணாவது அடையாளம். இது இந்த வெண்குன்றம் மலையில் இருக்கிற கருந்துளையை பற்றிய நான்காவது கல்வெட்டு குறிப்பு தகவல். இங்கே பார்த்தீங்களா, திருப்பியும் ஃபோட்டான் ரிங், கருந்துளையோட ஃபோட்டான் ரிங், அதுக்குள்ளே இருக்கிற ஈவென்ட் ஹரைசான், அந்த நடுவில் இருக்கிற குழி வந்து கருந்துளையோட சிங்குலாரிட்டியை குறிக்குது. அதே மாதிரி கருந்துளையிலேருந்து மின்காந்த அலைகள் வெளியிடப்படும். அது வந்து எப்பயும் ஒரு நேர்கோட்டில் வெளியில் போகும். அதை ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறிப்பிடுறதுக்காக இந்த ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி ஒளியானது கருந்துளைக்கு அருகில் வரும்போது கருந்துளையின் ஈர்ப்பு விசை காரணமாக ஒரு வட்ட வடிவில் வளைஞ்சு செல்லும். அதை குறிப்பிடுறதுக்காக இந்த யூ ஷேப்பில் இந்த கல்வெட்டு குறிப்புகளை செதுக்கியிருக்காங்க. இது விண்வெளியில் இருக்கிற கருந்துளையை குறிப்பிடுற நான்காவது குறிப்பு தகவல் இந்த வெண்குன்றம் மலையோட பழைய பாதையில் இருக்குது. இது நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிச்சி, இல்லை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிச்சி நமக்கு உணர்த்துறதுக்காக கல்வெட்டு குறிப்பு தகவலாக வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் ஐந்தாவது கருந்துளை இன்னும் மேலே இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். வாங்க. இது இவ்வளோ நேரம் நம்ம வந்த பழைய பாதை. இந்த பழைய பாதையில் மொத்தம் 4 கருந்துளைகளை பற்றிய கல்வெட்டுகளை பார்த்தோம். இது வந்து இந்த புதிய பாதை இந்த மலையில் வந்து சேர்கிற இடம். இந்த புதிய பாதையும் பழைய பாதையும் சேர்ந்து மேலே போகுது இல்லையா, இதுக்கு மேலே போகும்போதும் ஒரு இடத்துல 6வதாக விண்வெளியில் இருக்கிற கருந்துளையோட கல்வெட்டு குறிப்புகள் இங்கே காண முடியுது. அதை நாம் இப்போ பார்க்கலாம். வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது 5வதாக கருந்துளையை பற்றிய கல்வெட்டு குறிப்பு. அதே ஃபோட்டான் ரிங், அதுக்குள்ள ஈவென்ட் ஹரைசான், நடுவில் இருக்கிற பள்ளம், கருந்துளையோட சிங்குலாரிட்டி. இந்த கருந்துளையிலேருந்து வெளியே வர்ற மின்காந்த அலைகள் ஒரு நேர் வழியில் பயணிக்கும். இதை ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கருந்துளைக்கு பக்கத்தில் வர ஒளி கருந்துளையின் ஈர்ப்பு விசை காரணமாக வளைஞ்சு போகும். அதை இந்த மாதிரி யூ ஷேப்பில் வளைவாக காட்டியிருக்காங்க. இது விண்வெளியில் இருக்கிற கருந்துளையை பற்றிய 5வது கல்வெட்டு குறிப்பு இந்த வெண்குன்றம் தவளகிரீஸ்வரர் மலை கோயிலில் காணப்படுது. இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம மொத்தம் 5 தானே பார்த்தோம். இப்போ 6வதாக இன்னொன்று நான் பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, திருப்பி அதே மாதிரி கருந்துளையோட வட்ட வடிவம், ஃபோட்டான் ரிங், அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஈவென்ட் ஹரைசான், நடுவில் இருக்கிற குழி, அதோட சிங்குலாரிட்டி, கருந்துளையிலேருந்து வெளியே வர அந்த மின்காந்த அலைகளோட ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்ஸ், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி கருந்துளைக்கு பக்கத்தில் வர ஒளி வட்ட வடிவில் யூ ஷேப்பில் வளைஞ்சு போகும். அதை குறிப்பிடுற மாதிரி இங்கேயும் ஒரு கல்வெட்டு இருக்குது. இது வரைக்கும் நம்ம மொத்தம் 6 கருந்துளைகளோட கல்வெட்டு தகவல்களை இந்த வெண்குன்றம் மலையில் பார்த்துருக்கோம். அப்படின்னு பின்னாடிலாம் தெரியுமான்னு தெரியல. எப்படி வந்துடும், என் பக்கத்தில் வந்துடும். ஓகே, சரி. விண்வெளியில் இருக்கிற கருந்துளையை குறிப்பிடுற அந்த தகவலை எதுக்காக இந்த வெண்குன்றம் மலையில் கல்வெட்டு தகவல்களாக நம்ம முன்னோர்கள் செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்வியோட விடை தெரியணும் அப்படின்னா நம்ம அனப்பத்தூர் மற்றும் செய்யாறு ஆகிய ஊர்களில் இருக்கிற சிவாலயங்களை போய் பார்க்கணும். அங்கே தான் இந்த விண்வெளியில் இருக்கிற கருந்துளை எதுக்காக இந்த வெண்குன்றம் மலையில் செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கான விடை நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு, அனப்பத்தூர் ஆகிய ஊர்கள் இருக்குது. திருவண்ணாமலையோட கிரிவல பாதையில்
8 அஷ்டலிங்கங்கள் அமைச்சிருக்காங்க இல்லையா, அதே போல் இந்த செய்யாறு மற்றும் அனப்பத்தூர் ஆகிய ஊர்களை சுற்றி 8 சிவாலயங்கள் அஷ்டலிங்கங்களைப் போல அமைக்கப்பட்டிருக்கு. அதிலும் இந்த 8 திருக்கோயில்கள் ஒரு தீபத்தின் வடிவத்தை போல, அதாவது ஒளியை குறிப்பிடும் வடிவத்தை போல நமது முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் இந்த ஒளி போன்ற அமைப்பிற்கு வடமேற்கு திசையில் செய்யாறு நகரில் 11 சிவாலயங்களை கருந்துளையை குறிப்பிடும் வகையில் வடிவமைச்சிருக்காங்க. கருந்துளையோட வடிவம் ஒரு கோள வடிவம், அதாவது உருண்டையான வடிவம்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். கருந்துளையோட மையப்பகுதி வளைந்து காணப்படுவதால் அந்த மையப்பகுதியை மட்டும் குறிப்பிடும் வகையில் நமது முன்னோர்கள் செய்யாறு நகரில் உள்ள இந்த 11 சிவாலயங்களை இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஒளியை குறிப்பிடும் 8 சிவாலயங்களையும் கருந்துளையை குறிப்பிடும் 11 சிவாலயங்களையும் ஒரே வடிவமாக இணைச்சி பார்க்கும்போது ஒளியானது கருந்துளையின் அதிக ஈர்ப்பு விசை காரணமாக கருந்துளைக்கு அருகில் அல்லது கருந்துளைக்கு உள்ளே செல்வதை போல நமது முன்னோர்கள் இந்த சிவாலயங்களை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. நவீன கால அறிவியல் அறிஞர்கள் 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் கருந்துளையை பற்றி யோசிக்க ஆரம்பித்து கடந்த 2020ஆம் ஆண்டு தான் முதல்ல விண்வெளியில் இருக்கிற கருந்துளையை டெலஸ்கோப் மூலமாக படம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் நமது முன்னோர்கள் உலகத்துக்கே அறிவியல் துறையில் முன்னோடிகளாக இருந்திருக்காங்க. அவங்க பல ஆயிரம் அல்லது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் விண்வெளியில் கருந்துளை இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அதோட இயற்பியல் விதிகளையும் கண்டுபிடிச்சி அதை நமக்கு தெரிவிப்பதற்காக வந்தவாசி, செய்யாறு ஆகிய ஊர்களில் இந்த சிவாலயங்களை வடிவமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நமது முன்னோர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒளி மற்றும் கருந்துளை ஆகிய இரண்டையும் சேர்த்து ஒரு கோவிலில் ஒரு நாகலிங்க திருவுருவத்தை வடிவமைச்சிருக்காங்க. அந்த திருவுருவம் செய்யாறில் திருவொத்தூரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நாகலிங்க திருவுருவத்தின் அடிப்பகுதியில் 8 நாகங்கள் உள்ளன. இந்த 8 நாகங்கள் 8 சிவாலயங்களை கொண்ட தீபம் அல்லது ஒளியின் வடிவத்தை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த நாகலிங்கத்தின் தலையில் 11 நாகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 11 நாகங்கள் செய்யாறு நகரில் உள்ள கருந்துளை பகுதியை குறிப்பிடும் வகையில் நமது முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க. நம்ம உலகத்தில் ஒளி மற்றும் விண்வெளியில் உள்ள கருந்துளையை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு திருவுருவம் செய்யாறு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள நாகலிங்க திருவுருவம் மட்டும்தான். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக செய்யாறில் இருக்கிற இந்த வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நாகலிங்கத்தை சென்று தரிசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இந்த நாகலிங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான தகவல். கருந்துளையை குறிப்பிட 11 சிவாலயங்கள் மற்றும் ஒளியை குறிப்பிட 8 சிவாலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதை நமக்கு உணர்த்த வந்தவாசியில் இருக்கிற வெண்குன்றம் மலைக்கோயிலுக்கும் அனப்பத்தூரில் இருக்கிற கைலாசநாதர் திருக்கோயிலுக்கும் உள்ள வான்வழி தொலைவினை 11.08 கிலோமீட்டர் உள்ளவாறு நமது முன்னோர்கள் இந்த 2 ஆலயத்துக்கும் உள்ள தொலைவினை வடிவமைத்துள்ளனர். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.
கோர்ஸ் பிடிக்க போகிறோம். கும்பாபிஷேகம் எப்போன்னு சொல்கிறேன், சரியா? மறந்துடாத. ராமகிரீஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அது எப்போன்றது நாங்கள் எங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம்.